இந்த கிட்ஸ் பெட்ரூம் பாருங்கள், எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சின்னதாக வந்து ஒரு வாஷ் பேசின், சின்னதாக வந்து எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஈவன் வந்து இந்த இது கூட கபோர்ட் மாதிரி சின்னதாக இருக்குது. இந்த இது பாருங்கள், ஹோல் மாதிரி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. குழந்தைங்க வந்து உள்ளக்குள்ளே போயிட்டு வர மாதிரி. இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது, அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற எல்லா லிவிங் ஹாலாக இருக்கட்டும், இல்லை வந்து கிச்சனாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள் ஒரு ப்ரீமியம் லுக் தருது. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ்லாம் இங்கே இருக்குது. நிறைய மாடலில் வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கீழே வந்து வேர் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஈவன் வந்து நமக்கு வேணுங்கிற லைக் காட்டு, மேட்ரஸ்ஸு, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஐக்கியாக்குள்ளே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட்டே வச்சுருக்காங்க. மினி சொல்ல முடியாது, நிறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரியே வச்சுருக்காங்க உள்ளக்குள்ளேயே. ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு வந்து சாக்லேட் புட்டிங், அப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரேப் வாங்கியிருக்கேன். இந்த கிட்ஸ் பெட்ரூம் பாருங்கள், எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக சின்னதாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பெட்டு இருக்குது. அப்படியே வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக வந்து ஒரு வாஷ் பேசின், சின்னதாக வந்து எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஈவன் வந்து இந்த இது கூட கபோர்ட் மாதிரி சின்னதாக இருக்குது. இந்த டேபிளாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க கிட்ஸுக்குன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு சேரு. இந்த இது பாருங்கள், ஹோல் மாதிரி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. குழந்தைங்க வந்து உள்ளக்குள்ளே போயிட்டு வர மாதிரி. இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது, அப்படி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிட்ஸ் ரூம். ரைட்டிங் டேபிள் கூட இருக்குது. ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு கிட்ஸ் ரூம். ஸோ பெட்டு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு, பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழேயுமே வந்து ஒரு பெட் கொடுத்துருக்காங்க. சேரை பாருங்கள், சேர் கூட எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு. சேரு, அப்புறம் டேபிள், கலர் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னொன்று பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஒயிட் போர்டு கூட வச்சுருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து கபோர்ட்ஸ் இருக்குது, ஒரு கபோர்ட் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக வச்சுருக்காங்க. ஹேங்கிங் மாதிரி போட்டு வச்சுக்கிற மாதிரி. இந்த லைட் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ ஒரு கிட்ஸ் ரூமுக்கு வந்து தேவையான எல்லாமே இருக்குது. ஈவன் லைட்டிங்ஸில் இருந்து லைட் கூட வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே. இதில் இருக்கிற எல்லா லிவிங் ஹாலாக இருக்கட்டும், இல்லை வந்து கிச்சனாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள் ஒரு ப்ரீமியம் லுக் தருது. ஸோ நம்ம வீட்டுக்கெலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இதெல்லாம் ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பெரிய கிச்சன் மட்டும் இல்லை, ஒரு மினி கிச்சன் கூட செட் பண்ணுற மாதிரி கூட எங்கிட்ட இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. செம்ம ஹெவியாக இருக்குது அந்த ஃபேனு. 15 euros போட்டிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1200 rupees வரும். ஓகே, அதான் சிம்பிளாக சின்னதாக. இந்த ரூம் பாருங்கள், இது வந்து கம்ப்ளீட்டு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹாலு, அப்புறம் வந்து கிச்சன் ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்காங்க அங்கே. அதில் இது செல்ஃபோட இருக்குது.
இங்கே பாருங்கள். ஸோ இந்த கார்னர் கூட வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதனால் வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் கூட. கீழேயுமே வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம் திரும்ப. இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ராவில் வந்து ஸோ இங்கேயுமே வந்து கொஞ்சம் இதெல்லாம் வச்சுக்கலாம். சூப்பர். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ரோ மாதிரி இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம நிறையா திங்ஸ் வந்து இங்கே வச்சுக்க முடியும். ஓகே, அதெல்லாம் ஒரு நல்ல ஐடியா தான். இங்கே வந்து ஓகே, இங்கே வந்து பிளேட் இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது பாருங்கள், ஆக்சுவலி வந்து இந்த கம்ப்ளீட்ஸ் ரோலே வந்து எல்லாமே வந்து உள்ள அடங்கிது. டிஷ்வாஷராக இருக்கட்டும், லைக் வந்து டஸ்ட்பின்னாக இருக்கட்டும், எல்லா வெசல்ஸ் எல்லாமே வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அது போக வந்து இங்கே வந்து ஓவன் அப்புறம் வந்து ஏசிடி வச்சுருக்காங்க. ரெஃப்ரிஜரேட்டர் கூட இருக்குது. ரெஃப்ரிஜரேட்டர் இதிலே செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓ, சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த கிச்சன் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே வந்து ரெஃப்ரிஜரேட்டரோட இதுவும் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆஃபீஸ் செட்டப்பே இங்கே வச்சுருக்காங்க. ஈவன் பிரிண்டர் கூட இருக்குது. இது ஒரு கிச்சன் செட்டப். கலர் வந்து சூப்பராக இருக்காங்க பாருங்கள். கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்ததுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்து ஒரு ரிச் லுக் தருது. இதெல்லாம் வந்து நிறையா சின்ன சின்ன கிச்சன் செட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இங்கே உள்ள கிச்சனில் இருக்கிற வந்து டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப் சென்டர். ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரி கிச்சன் வேணும், நம்ம வீடு பிளான் அதெல்லாம் கொடுத்தோம்னா வந்து அவங்க வந்து லைவாக வந்து அவங்க வந்து அந்த சிஸ்டமில் போட்டு நமக்கு காட்டுவாங்க. லைக் எப்படி வரும், லைக் எந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதுவும் கூட இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. சிம்னிஸ் தனியாக, இந்த மாதிரி வந்து ஸ்டவ் தனியாக, அப்புறம் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் தனியாக. ஸோ நம்ம கஸ்டமைஸ்டாக வாங்கும்போது வந்து இதிலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இதுலேயே வந்து நிறையா இது வச்சுருக்காங்க. Weil ich keine schwarz-braune Küche haben möchte, wenn der Raum dann hinten dunkel wird. Das kannst du machen. இந்த கிச்சன் பாருங்கள், செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. எப்போயுமே வந்து அந்த டார்க் தீம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இங்கேயுமே சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ்லாம் இங்கே இருக்குது. நிறைய மாடலில் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த லைட்டு. இங்கே பாருங்கள், இது எல்லாம் வந்து கீழே வந்து வேர் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஈவன் வந்து நமக்கு வேணுங்கிற லைக் காட்டு, மேட்ரஸ்ஸு, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுவே பயங்கர பெருசாக இருக்குது. இதில் பாருங்கள், இங்கே வந்து நான் அவங்களோட குழந்தைய கூட விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஷாப் பண்ணுறவங்க வந்து ஹவர்ஸ் கணக்காக, மணிக்கணக்காக ஆகும் அப்படின்னா, ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னா வந்து குழந்தைங்களை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கிற கூட ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ குழந்தைங்க அவங்க பாட்டு இங்கே விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஒன் ஷாப்பிங்லாம் முடிஞ்சுட்டு அவங்க வந்து குழந்தைங்க வந்து பிக் பண்ணிக்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷாப்பிங் போக வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபே கூட வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறவங்க இல்லை வந்து இன் பிட்வீனில் வந்து நம்ம ஷாப்பிங்காக கூட வந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இது ஃபுட் கோர்ட் மாதிரி. இது ரெஸ்டாரண்ட்டுமே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே வந்து நிறையா லைக் புட்டிங்ஸு, அப்புறம் வந்து வெண்ணிலா புட்டிங், சாக்லேட் புட்டிங், ஸ்ட்ராபெரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து கேக் மாதிரி இருக்குது. சாக்லேட் கேக் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பரவாயில்ல, லைக் ஐக்கியாக்குள்ளே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட்டே வச்சுருக்காங்க. மினி சொல்ல முடியாது, நிறைய ஐட்டம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரியே வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளேயே. ஸோ இது போக வந்து அங்கேயுமே வந்து மெயின் ஐட்டம்ஸ் இருக்குது. இது ஒன்று எடுப்போம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஐக்கியா வந்ததுக்கு வந்து ஒரு டூல் பாக்ஸ் தேவைப்படுச்சு நமக்கு. ஸோ வந்து ஒரு டூல் பாக்ஸ் மட்டும் நான் வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதோட ரேட் வந்து 10 €. ஸோ நம்ம அய்யனாரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 800 rupees வரும். ஸோ இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு வந்து சாக்லேட் புட்டிங், அப்புறம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரேப் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமான நிறையா இது இருந்தது. நிறையா கிச்சன், லைக் நிறையா லிவிங் ரூம் அப்படின்னு இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் see you all, take care, bye.